அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு உயிர். இப்ப இந்த உயிரை பற்றி நாம நிறைய விரிவான விளக்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நேற்றைக்கு ஒரு கணக்கு பார்த்தோம். 2, 3, 5 அவங்க 2 நெல்லிக்காய் கொண்டு வந்து கொடுத்தா, நான் ஒரு 3 நெல்லிக்காய் வச்சிருக்கிறேன்னா 5 நெல்லிக்காய் ஆயிடுமே அப்படின்னு ஒரு மனக்கணக்கெல்லாம் போட்டோம் இல்லையா? அப்போ அந்த பொருட்களே நம்ம இடத்துல இல்லாம மனதில எழுகின்ற எண்ணத்துல ஒரு எண்கள் வரலாம், எண்ணிக்கை வரலாம் என்றால் எல்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மனக்கணக்கை நான் சொன்னேன். அதாவது இங்க எல்லாமே மனம்தான். மனதினுடைய கணக்கு வழக்குகள் நீங்க மனதுல என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க லைவ்ல கொண்டு வர முடியும். அதுதான் மனதினுடைய மகத்துவம் என்று நம்ம பார்த்தோம். அப்ப அப்படி மனம் ஒரு பொருளை இல்லாமையே கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி எனக்கு நாளைக்கு 5 நெல்லிக்காய் வந்துடும், 10 நெல்லிக்காய் வந்துடும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி அடுத்த நாள் நெல்லிக்காய் வருது இல்லையா? அப்ப இதெல்லாம் அந்த மனதனுடைய கணக்குப்படி எல்லாமே நடக்குது இல்லையா? அதுதான் இங்க கருத்துருவம் என்று சொல்றோம். அந்த கருத்துருவத்தினுடைய அடிப்படையில தான் இங்க எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. கடவுள் முதல் கொண்டு கடவுளை நம்ம எப்படி படைச்சிருக்கோம், அந்த கருத்துருவாக்கம் தான் கடவுளையும் உண்டாக்கி வச்சிருக்கு, உருவங்கள்ல கொண்டு வந்திருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம இதை பார்த்தோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இதையெல்லாம் ஆராயக்கூடிய நாம் யார் என்று நம்மை நாம் விசாரணை செய்து பார்க்கும்போது நாம் அந்த தூய அறிவு, ஆன்மா, உயிர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இது நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இல்ல உயிர் வேற, ஆத்மா வேற, மனசு வேற அப்படின்னு பல குழப்பங்களுக்கு உட்படுறவங்க எல்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதெல்லாம் அவங்க ஏற்கனவே பதிவு செய்த மனப்பதிவுகள் மூலமா அதுல இருந்து வெளியே வர மறுக்கிறார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க நம்ம எண்ணங்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு தான் எல்லோருடைய வாழ்க்கையும். அப்ப சில விஷயங்களை மனசு தவறா புரிய வச்சிருக்குன்னா அதை நம்பும் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், புளிய மரத்துல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம நைட்ல புளிய மரத்துக்கிட்ட போக மாட்டோம். அப்ப பேய் வெள்ளையா ஆவி உருவத்துல வரும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுல ஏதாவது கொஞ்சம் வெள்ளையா தட்டுப்பட்டு அது பேயா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கெல்லாம் நம்ம வந்துடுவோம். ஏன்னா இதெல்லாம் மனதில் ஏற்பட்ட பதிவுகள் தான். ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல சாஸ்திரம், மகரிஷிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஆழமா ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 3 உடம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நாம உபயோகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிசிக்கல் பாடி, அதை கிராஸ் பாடின்னு சொல்றோம். தமிழ்ல பரு உடல், பௌதீக உடல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற உடலுக்கு பேர் என்ன? பௌதீக உடல், பரு உடல். பௌதீக உடல் அப்படின்னு ஏன் பேர் பெற்றது அப்படின்னு பார்த்தா, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் இந்த உடம்பு உண்டாயிருக்கு. அதனால இதுக்கு பௌதீக உடல் என்று பெயர். அப்ப இதை பிசிக்கல் பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பிசிக்கல் பாடி சயின்ஸ் படி எப்படி உண்டாகி இருக்கு? பல கோடி கணக்கான சிற்றறைகளால் ஆனது. சிற்றறைகள்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தைகள் என்ன அப்படின்னா செல்ஸ், CELLS, செல்ஸ். அப்போ இந்த செல் என்னன்னா உயிர் அணுக்கள். அதாவது உடம்புக்குள்ள பல செல்கள் இருக்கு. அப்போ இந்த உடல்ல பல சிற்றறைகளால் ஒரு நுண்ணிய அணுக்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு தான் பிசிக்கல் பாடி. அப்போ நம்ம பரு உடலுக்குள்ள கண்ணுக்கு புலப்படாத வகையில மறைபொருளாக உள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? உயிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சூக்கும உடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்? ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றோம், அல்லது சட்டில் பாடின்னு சொல்றோம். ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னா சூக்குமமானது, கண்களுக்கு புலப்படாதது. அப்ப கண்களுக்கு புலப்படாத அந்த உடம்பு தான் இங்க பரு உடலை எடுக்குது அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. அப்ப சனாதன தர்மம் சொல்லுகின்ற விஷயத்துல கண்ணுக்கு தெரியாத உடம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நம்முடைய ஆராய்ச்சிகளை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? அதுதான் மனசு, உயிர் கிடையாது. மனசு தான் இங்க கண்ணுக்கு தெரியாத பாடி. ஆனா உயிரை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, உயிர் ஆன்மா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தவறான புரிதல்ல தான் இப்போ பல பேருக்கு பல குழப்பம். அதை நான் தெளிவுபடுத்துறது தான் இந்த பாடமே நான் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா ஆழ்ந்து கவனிச்சாதான் புரியும். அப்ப இங்க நமக்கு 3 உடல்கள் இருக்கு. பரு உடல், சூக்கும உடல், காரண உடல். அப்ப பரு உடல் பிசிக்கல் பாடி, சூக்ம உடல் ஆஸ்ட்ரல் பாடி,
காரண உடல், கேசல் பாடி. அப்போ இந்த காரண உடல் தான் இந்த 2 உடல் உருவாவதற்கான காரணம், காசு. ஏன்னா CAUSE காசு. அப்போ இந்த காரணம். அப்ப இந்த உடல் எங்கிருந்து கிடைச்சது? இதுதான் நம்முடைய சம்ஸ்காரம், பதிவுகள், வாசனைகள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நிறைய பேருக்கு இது புரியாது. ஏன்னா உயிர் நினைச்சிட்டு இருப்பாங்க, உயிர் தான் உடம்பு எடுக்குது, உயிர் தான் திருப்பி அடுத்த உடம்பு எடுக்குது, அப்படிலாம் ஆன்மா தான் அடுத்த உடம்பு எடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா ஆங்கில எழுத்தாளர்களுடைய கதைகள், கட்டுக்கதைகள். அதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம பெரும்பாலும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிப்போம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சா தான் நம்ம பெரிய ஆளுங்க. நம்ம இந்தியனுடைய பிலாசபி படிச்சோம்னா நம்ம சின்ன ஆளுங்க. அப்படிதான் நம்முடைய மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா மெக்கால எஜுகேஷன் சிஸ்டமே அப்படித்தானே இருக்கு. அப்ப அதனால ஒரு ஃபாரின் ஆத்தர் எழுதியிருந்தாங்கன்னா, ஆஹா அருமையா சொல்லிட்டாருங்க, உயிர் உடம்பு எடுக்குன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா உண்மை அப்படி இல்லை அப்படிங்கறத நம்முடைய சனாதன தர்மத்தின் சாஸ்திரம் தெளிவாக விளக்குது. நல்லா உள்ள வாங்கிக்குங்க. அப்ப நமக்கு 3 உடம்பு இருக்கு. ஒண்ணு காரண உடல், இன்னொன்னு சூக்கும உடல், பரு உடல். இப்ப நம்ம பரு உடல்ல இருக்கிறோம். இந்த பரு உடல் எடுப்பதற்கு காரணமாக நமக்கு என்ன இருந்ததுன்னா மன உடல் தான் காரணமா இருக்கு. ஏன் மன உடல் காரணமாக இருக்கு? நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிரிடத்துல எந்த சம்ஸ்காரம் இல்லை, எந்த வாசனையும் இல்லை. உயிரா இருக்கு. ஆனா இங்க மனசுதான் ஆசைகளை வச்சுக்கிட்டு உடம்ப விடுது. ஏன்னா அது நினைக்கிறதெல்லாம் இந்த பிறவியில் அனுபவிக்க முடியாம உடம்ப விட்டுடுது. அப்படிங்கிறதுனால மறுபிறவிக்கு அது மீண்டும் அந்த ஆசைகளை அனுபவிக்குவதற்காக உடலை தேடுது. அந்த அடிப்படையில உடம்பை தேர்ந்தெடுத்துதான் அது அனுபவிக்குது. அப்ப இந்த அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால மனித பிறவி தொடர்கிறது, மறுபிறவி இருக்கிறது என்றுதான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. ஆனா மற்ற மதங்களும் விஞ்ஞானிகளும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மதங்களும் விஞ்ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற மதங்கள் இல்ல மறு உடம்பு வராது, ஒரு தடவை தான் வாழ்க்கை, அதுக்கப்புறமா செத்து போயிடுவான், செத்து போயிட்டானா மீண்டும் அவன் பிறக்க மாட்டான். அதாவது உடலை விட்டு உயிர் விலகிய பின்பு நம்முடைய உடம்பு கொண்டுள்ள உருவத்திற்கு மட்டும்தான் இங்க உண்மையிலேயே அழிவு இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு அந்த உடம்பு அழிஞ்சு போச்சு, அந்த உயிரும் போயிடுச்சு, இனிமேல் அது வராது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று. ஆனா இங்க நாம சனாதன தர்மத்துல வந்த சான்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு எது அழிவுக்கு உட்படுது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், உயிர் அழிவதே கிடையாது, உடல் தான் அழியுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த வார்த்தையின் அடிப்படையில் உடல் அழியுதுங்கிறத நீங்க எப்படி பார்க்கணும்? அதாவது இப்போ உடம்புக்குள்ள இருக்கிற செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகுது, ஒவ்வொரு செல்களா இறக்க ஆரம்பிக்குது. அப்ப மனிதன் என்ன பண்றான், தன்னுடைய சக்தியை இழக்கிறான். அப்புறம் அது முக்கியமான செல்கள், இந்த உடம்புக்கு இருதயத்தில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் அப்படியே இறக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இருதய செல்கள் எல்லாம் இறந்து போன பிறகு அந்த இருதயம் துடிப்பு நின்று போயிடுது. அப்ப மனிதன் என்ன ஆயிடுறான், இறந்து போகிறான். இதுதானே சயின்ஸும் சொல்லுது, நாமளும் ஒத்துக்கிறோம். கரெக்டுங்க, இருதயம் துடிப்பு நின்று போச்சுன்னா அவன் இறந்துடுறான் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப இருதய துடிப்பு நிற்கிறதுக்கு என்ன காரணம்? செல்கள் ஏற்பட்ட பழுதுதான். அந்த உடல் இருக்கக்கூடிய நுண்ணணுக்கள்ல ஏற்பட்ட பழுதுனால அப்படி இறந்து போகுது. இது நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப அப்படி இறந்து போன இந்த உடம்புல இருந்து உயிர் விலகிடுச்சின்னு சொல்லக்கூடாது. உயிர் இருந்துகிட்டே இருக்கு. உடம்பு தான் அந்த உயிரோட வாழ்வதற்கான தகுதியை இழந்துடுது. உயிர் எப்பயும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த உயிரோடு உறவாடுகின்ற தகுதியை உடல் இழந்து விட்டது என்றுதான் பாக்குறோம். அப்ப அந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னு நம்ம லாஜிக்கா சொல்றது எதனாலன்னா, இனிமேல் அது பயன்பாட்டுல இல்ல, நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சிடுறோம் இல்லையா? ஆனா புதைச்ச பிறகு நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த எலும்புகளும் ஒரு நாளடைவுல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனா அதுவும் மக்கி போக போகுது. ஆனா இந்த உடம்பு மக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, அதுல இருந்து புழு பூச்சிகள் உற்பத்தி ஆகும். நீங்க அந்த பணத்தை புதைச்சிட்டு ஒரு திடீர்னு ஏதோ ஒரு விஷயமா தோண்டி பார்க்க வேண்டியதா இருக்கு, கேஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கொலை கேஸ் எல்லாம் வருது அப்படின்னா, அந்த கொலை கேஸ் சம்பந்தமா புதைக்கப்பட்ட பணம் திருப்பி எடுத்து மறுபரிசீலனை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பணத்தை தோண்டுவாங்க. அப்படி தோண்டி வெளியே எடுத்து போட்டா அப்படியே நாத்தம் அடிக்கிறது மட்டும் இல்ல, அதுல ஏகப்பட்ட வைரஸ்கள், கிருமிகள், புழு பூச்சி எல்லாமே அரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த புழு பூச்சியெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் அந்த பணத்திலேயே உருவானதுதான். அந்த பாடியே வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், இங்க எதுவுமே அழிவுக்கு உட்படுவதில்லை, மாற்றத்துக்கு உட்படுவது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மாற்றம் வேற, அழிவு வேற. இங்க எதுவும் அழிவுக்கு உட்படுவது கிடையாது, மாற்றத்துக்கு உட்படுகிறது. அப்போ ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறதே தவிர அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இதுதானே சயின்ஸ். இதேதான் நாமளும் சொல்றோம். ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆற்றல் இறைவனின் ஆற்றல்.
அப்ப இறைவனுடைய ஆற்றலை யாராவது அழிச்சிட முடியுமா? அதை அழிப்பதற்கான சக்தி இறைவனுக்கு வேறாக இன்னொருத்தர் இருக்கிறானா? இல்ல. எல்லாமே இறைவனுக்குள்ளேயே இருக்கு. அப்ப இறைவனுடைய ஆற்றல்ல இப்படிப்பட்ட லீலைகள் நடக்குது. அப்ப அந்த லீலைகள்ல இங்க உடல்கள் வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கு உட்படுகிறது என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர அந்த உடல் அழிந்து விட்டது என்று பார்க்கக்கூடாது. நடைமுறையிலேயே நம்ம பார்க்கிறோம். நம்ம வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க, அல்லது நம்ம பையன் இறந்து போயிட்டான், நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம துடிக்கிறோம் இல்லையா? நம்ம உறவு போயிடுச்சு அப்படின்னு பதறோம். காரணம், நம்ம எவ்வளவு நாள் அன்பு செலுத்திக் கொண்டிருந்தவர் இப்ப நம்ம முன்னாடி இல்ல அப்படின்ட்டு. ஆனா அந்த மரணம்ங்கிறது அந்த உடலுக்கு ஏற்பட்டதுதான். அது நமக்கு நல்லா புரியும். ஏன்னா அவர் போயிட்டாருங்கன்னு தான் அழுகுறோம். அந்த உடம்ப பார்த்து நம்ம வந்து அவர் இருக்காருங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, ஏன்னா இவ்வளவு நாள் இவர் தானங்க புருஷன் சொல்லிட்டு இருந்தீங்க, என்னுடைய பையன் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல இல்லைங்க அவர் போயிட்டாருங்கன்னா, அப்போ இந்த உடல் அவர் இல்லைங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். ஆனா அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறோம். ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நாம வந்து உடம்பு மேல இருக்கிற அபிமானம் தான் காரணம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த உடம்பு மேல இருக்கிற அபிமானம் தான் நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் நம்மளை சுற்ற வைக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடலும் அழிவதில்லை, உயிரும் அழிவது கிடையாது. ஏனென்றால் உயிர் என்றாலும் சரி, உடல் என்றாலும் சரி, ஆன்மானாலும் சரி, எல்லாமே இங்க ஒரே விஷயம்தான். மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. அது வந்து இறைவனுடைய ஆற்றல் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ற டாபிக் எல்லாம் ரொம்ப கான்ஃபியூஷனா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் நீங்க பிராக்டிக்கலா ரிசர்ச் பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து விசாரம்னு சொல்றோம். அப்ப இந்த உடல் வந்து உயிரோடு இருக்கும் போதே நமக்கு வந்து பல்வேறு பரிமாணங்கள் அடைஞ்சதை நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இல்லையா? எப்படி பாக்குறோம்? நம்ம வந்து பால்ய பருவத்துல சின்ன பையனா விளையாடிட்டு இருந்தோம். ஆனா அதே பால்ய பருவத்தை கடந்து இளமை பருவத்தை அடையணும். அப்ப இளமை பருவத்துல நாம இன்னொரு விதமான வாழ்க்கையை வாழ்றோம். ஆனா இங்க பால்ய பருவம், இளமை பருவம், அப்புறம் முதுமை வந்துடுது. முதுமை பருவத்தையும் நாம அனுபவிக்கிறோம். எல்லாமே இந்த உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள். இதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அனுபவத்துல இந்த உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப இந்த உடல் எப்படி நம்ம வாழுகின்ற பொழுதே பல்வேறு பரிமாணங்களுக்கு உட்படுகின்றதோ, அதே நிலைதான் இந்த உடல் இறந்த பிறகும் பல்வேறு பரிமாணங்களுக்கு உட்படுகிறதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் இதை சுட்டி காட்டுறேன். அப்ப இந்த உடல் எப்படி பரிமாணத்துக்கு உட்படுது? மண்ணுல புதைச்சிட்டோம்னா புழு பூச்சியா மாறுது. அதை வந்து நெருப்புல எரிச்சிட்டீங்க அப்படின்னா சாம்பலா மாறிடுது. சாம்பலா மாறின பிறகு அந்த சாம்பலை கொண்டு போய் கங்கை நீர்லயோ காவேரியிலயோ நீங்க கரைச்சிட்டீங்கன்னா அந்த சாம்பல் என்ன ஆகுது? தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய் கரை ஒதுங்கும் போது அங்க இருக்கிற தாவரங்களுக்கு உரமாயிடுது. அங்க தாவரங்களுக்கு உரமா மாறி அந்த தாவரங்கள் செழிப்பாக வளருகின்றன. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த உடல்ல இருந்து வெளிப்பட்ட அந்த அணுக்கள் எல்லாம் வேறு ஒரு பரிமாணத்துக்கு பயணிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். அப்ப இந்த உண்மையை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம்? இப்ப நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த வியாபாரத்தினுடைய ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். அந்த கம்பெனில ஒரு பொருளாதார நஷ்டம் வந்துடுது. கம்பெனி ரன் பண்ண முடியல. அதாவது ஃபர்தரா நமக்கு வந்து பொருளாதாரம் பத்தல. அதனால கம்பெனி நம்ம இழுத்து மூடிடுறோம். அப்ப இழுத்து மூடின உடனே இப்ப நம்ம கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் வாழ்க்கையை இழந்துடுவாங்களா? இழக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு கம்பெனில சேர்ந்துக்குவாங்க, அல்லது வேறு ஒரு வேலையை அவங்களா சொந்தமா ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்ப அவங்க வேறு ஒரு கம்பெனி அல்லது வேறு ஒரு சொந்த வேலையை செய்து கொண்டு அவர்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது மாதிரி இப்ப நம்முடைய உடலானது இந்த பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில உண்டாகி நம்முடைய நடைமுறையில இருந்து கொண்டிருந்தாலும் இந்த உடல் அழிவுக்கு உட்படும் போது அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஓமானத்தோட நான் ஒப்பிடுறேன். உடனே அது இல்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான், இது வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது. அப்ப உண்மையிலேயே இப்ப நம்ம இடத்துல வாழ்ந்தவர் மறைந்து விட்டார், அவர் எப்படி வந்தார் எப்படி போனார் அப்படின்னு பார்த்தா அவர் மனதில் தான் உடம்பு எடுத்து வந்தார், மீண்டும் அந்த மனதை எடுத்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அந்த உடம்பு வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அப்ப இங்க மனிதனுடைய ஆசா பாசங்கள் தான் உடம்பு இருந்து இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு. ஏன்னா நம்ம வந்து மறுபிறவி இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கீங்களேன், மற்ற மதங்கள் சொல்வது போல அல்லது வந்து விஞ்ஞானிகள் சொல்வது போல மறுபிறவி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்ப வாழ்க்கையினுடைய முரண்பாடுகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதே விஞ்ஞானிகள் பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும்? இப்ப ஒருத்தன் ரொம்ப ஏழையா பிளாட்ஃபார்ம்ல கிடக்குறான், ஒருத்தன் வந்து பணக்காரனா வசதி வாழ்க்கையோட வாழ்றான். இந்த ரெண்டு பேருடைய ஏற்றத்தாழ்வுகள் எதன் அடிப்படையில? ஏன் இவனுக்கு இப்படி வாழ்க்கையில வந்து வாழ்வதற்கே வழி இல்லாம கஷ்டப்படுறான், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளோட சுகபோக வாழ்க்கையை வாழ்றான்? அப்ப இந்த வித்தியாசம் எதனால ஏற்பட்டது? அது யார் உண்டாக்கியது அப்படின்னு நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா
இதற்கு பதில் சொல்ல முடியாது விஞ்ஞானிகளால. ஆனா நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது? இததான் கர்மான்னு சொல்லுது. இதுதான் வினை பயன். அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். ஆகவே இதற்கு சரியான விடை நம்முடைய சாஸ்திரம் கொடுக்கும்போது இதை விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாம் அதற்கு பொறுப்பாக முடியாது என்றுதான் நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா, இப்ப அவர்கள் ஒரு விஷயத்துல பிடிவாதமா நான் இப்படித்தான் சொல்றவங்களை போய் நம்ம மாத்த முடியாது இல்லையா? தூங்குவது போல நடிக்கிறவனை நம்ம எழுப்ப முடியாது இல்லையா? உண்மையா தூங்குறவனை நீங்க எழுப்புனீங்கன்னா அவன் சட்டுன்னு தூக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சிருவான். ஆனா நான் தூங்கிட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கவனை போய் நீங்க 4 தடவை தொட்டு எழுப்பினாலும் அவன் வேணும்ட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அது மாதிரிதான் விஞ்ஞானிகளும் இந்த மற்ற மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சிவவாக்கியருடைய பாடல் ஒண்ணு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. சிவவாக்கியருடைய பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். என்ன சொல்றாருன்னா, கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன தங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. சிவவாக்கியருடைய பாடல். அப்ப இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சிவவாக்கியர் பேசுறாரு மகான். அப்ப ஒரு மகான் இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரே, அப்ப எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? இங்க நம்ம இறந்தவர் பிறப்பதில்லை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம எப்படி நம்ம நடைமுறையில சொல்லப்பட்டிருக்குங்கிறத வச்சு அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க மனிதர்களுடைய மனோபாவம் பிறப்பின் அடிப்படைங்கிறது உயிர் அல்லது ஆன்மா அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இங்க மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? உயிர் தான் நான் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அப்ப இந்த உயிர் இந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டா வேற ஒரு உடம்புக்குள்ள போயிடுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரியே நம்ம ஆன்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஜீவான்மாக்கள், நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப ஜீவாத்மாக்கள்னா இப்ப நான் ஒரு ஜீவான்மா, நீங்க ஒரு ஜீவான்மா. அப்ப உங்களுடைய ஜீவம் போயிடுச்சுன்னா நீங்க அடுத்த உடம்புக்கு தயாராயிடுறீங்க, வேற ஒரு உடம்புக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம மறுபிறப்பு இருக்குங்கிறத தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத இங்க சொல்றாரு. ஏன்னா இங்க உயிராவோ அல்லது ஆன்மாவோ உடம்புல இருந்து விலகிடுச்சு அப்படின்னா மீண்டும் அது பிறப்பதில்லை, அந்த நிலையில் அது பிறப்பதில்லை என்ற வார்த்தையில தான் இங்க பூடகமா பரிபாசையில பேசுறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க ஒரு பசுமாட்டினுடைய முளையிலிருந்து காம்புல இருந்து நீங்க பாலை கறந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த பாலை கொண்டு போய் அந்த பசுமாட்டினுடைய காம்புக்குள்ளேயோ முளைக்குள்ளேயோ நுழைக்க முடியாது. அப்ப கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. அப்ப வெண்ணெயிலிருந்து மோர் எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த மோர் வெண்ணெயா மாறுமா? மாறாது. அது மாதிரி உடைந்து போன சங்குல ஒளி வருமா? வராது. அது மாதிரி உயிர்களும் உடற்புகா அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு இறந்து போன ஒரு உடலுக்குள்ள மீண்டும் அந்த உயிர் திருப்பி நுழையுமா? நுழையாதுன்னு தான் சொல்றாரு. அந்த இறந்து போன உடம்புக்குள்ள திருப்பி எப்படி உயிர் வரும்? அததான் நம்ம சொல்றோம். அதாவது உயிர் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. உயிர் உயிரா இருந்துட்டு இருக்கு. உடம்பு தான் தன்னுடைய தகுதியை இழந்து விட்டது. அப்ப அந்த தகுதியினால் அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போகுது. அப்ப எங்கிருந்து திருப்பி அந்த உடம்புக்குள்ள உயிர் வரும்? வராது. அதே மாதிரி விரிந்த பூ, ஒரு பூ விரிந்தெடுத்து அது கீழே உதிர்ந்தெடுத்து அப்ப மீண்டும் அது பூவா மாறுமா? மாறாது. அது மாதிரி அந்த காய், மரத்துல இருந்து ஒரு காய் உதிருது, அந்த காய் மீண்டும் மரத்துக்குள்ள போய் பூந்துக்குமா? ஒரு தடவை கீழே விழுந்துட்டா விழுந்ததுதான். அந்த காயை திருப்பி எடுத்து மரத்துல கொட்ட வைக்க முடியாது. அப்போ விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சிவவாக்கியருடைய பாடலை நம்ம இங்க ஆராய்ந்து பார்க்கும்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் இங்க விஷயங்கள் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். உயிரானது உண்மையில எந்த வகையிலும் உடல் எடுப்பதில்லை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எங்கும் எதிலும் எப்போதும் வியாபித்திருக்கிறது. அப்ப அப்படியானா உடம்பு எடுப்பது எதுங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும்ல. ஏன்னா இங்க ஆன்மாவும் உடம்பு எடுக்கிறது இல்ல, உயிரும் உடம்பு எடுக்கிறது இல்லைன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஆன்மா உயிருங்கிற பேர் தான் நம்ம மாத்தி மாத்தி வச்சிருக்கிறோம். அப்ப அது உடம்பு எடுக்கிறது இல்லைன்னா அப்ப எதுதான் உடம்பு எடுக்குது? அதை நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அதுதான் நம்முடைய மனசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப இந்த மனசு எப்படிங்க அப்படி எல்லாம் எடுத்துட்டு போகுமா, பதிவுகளை வச்சிருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுதான் நான் சொன்னேன். இப்ப இந்த மனம்ங்கிறது நம்ம தனி மனமா இங்க நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற மனசுல சித்தம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்முடைய சனாதன தர்மம் தான் அதை சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற நிலையில அந்த அகங்கார நிலை இறைத்தன்மையா பாக்குது.
ஏன்னா மனம் வந்து தன்னை அறியாத நிலையில இந்த உடலை நான் என்று அபிமானிக்குது, இந்த மனதை நான் என்று அபிமானிச்சுக்கிட்டு இது நான் சொல்லிட்டு இருக்கு. நான் இன்னாருங்குது, இந்த ஜாதிக்காரங்குது, இன்ன படிச்சிருக்கிறேங்குது, இன்ன பதவிங்குது. ஆனா இந்த விஷயம் வந்து இந்த மனம் இந்த உடல் சார்ந்து இது இப்படி தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இப்படி ஒரு அகங்காரத்துல ஆடிட்டு இருக்கு. இந்த அகங்காரத்தை நம்ம ஈகோன்னு சொல்றதுனா எப்படி விடணும்னு சொல்றோம்? உண்மையிலேயே இந்த உடலும் மனசும் இயங்குவதற்கு ஆதாரமாக ஒன்று இருக்குப்பா, அதுதான் உயிர். அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர நீ ஏன் நான் சொல்லிட்டு அகங்காரத்துல ஆடிட்டு இருக்க, உனக்கு அந்த தகுதி கிடையாது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறது தான் இங்க சாஸ்திரம். அப்ப இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, அதை சொல்லி புரிய வச்சு அப்ப நீ வந்து உன்னுடைய மனதனுடைய ஆசா பாசங்களை அனுபவிக்க பாக்குற, தினசரி பல எண்ணங்கள் எழுந்திருக்குது, அந்த எண்ணங்களுடைய அடிப்படையில நீ வாழ்க்கையை வாழ்ற. எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையில எல்லாமே நீ அடைந்து விட்டாயானா இல்லையே, சில விஷயங்கள் என்னால அடைய முடியல. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய உடம்பு வந்து பழுதாக்கி விட்டது. அதாவது நான் நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தின் காரணமா என்னுடைய உடம்பு வந்து பழுதாயிடுது. அப்ப பழுதான உடனே அங்க செல்கள் டேமேஜ் ஆன உடனே என்னுடைய உடம்புக்கு ஒரு இறப்பு ஏற்பட்டு விடுகிறது. அப்ப இந்த உடம்பு விட்டுடுது. அப்ப உடம்பை விட்ட உடனே அந்த மனசு என்ன பண்ணுது, வெளிக்கிளம்புது. ஏன்னா மனமானது என்ன பண்ணுதுன்னா உடம்பு இருந்து வெளிக்கிளம்பும் போதுதான் அந்த சூக்கம மனமானது மீண்டும் தன்னுடைய சித்தத்துல போய் பதிவாகிற இடம் எங்க, அதுதான் சஞ்சித கர்மம், அதுதான் சம்ஸ்காரம், நம்முடைய வாசனைகள் என்று சொல்றோம். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், மனசுதான் உடம்பு எடுத்துட்டு வருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த மனசு உடம்பு எடுத்துட்டு வர்றதுனாலதான் நம்ம இடத்துல வாசனைகள் வெளிப்படுது. நம்ம உதாரணமா பார்க்கலாம். இப்ப வந்து படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் பாருங்களேன். இப்ப ஒரு கன்று குட்டி வந்து பசுமாடு வந்து போடுது. அந்த கன்று ரெடியான பிறகு கொஞ்சம் எழுந்துக்கிறது அப்படியே நிக்க பார்க்கும். கால் வந்து ஃபர்ஸ்ட் விழுந்த உடனே தடுமாறும், சின்ன குட்டி கண்ணு. அதையெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணி அந்த விவசாயிங்க அதை குளிப்பாட்டி எடுத்து நிக்க வச்ச உடனே அதை என்ன பண்ணும், வேகமா அம்மா கிட்ட போய் கரெக்டா அந்த காம்புல பிடிச்சி பால் குடிக்கும். அந்த பசுமாட்டுக்கு வந்து இந்த இடத்துல தான் காம்பு இருக்குது, இதுதான் அம்மா. அப்ப இந்த இடத்துல தான் அந்த அம்மாவுடைய பால் கறக்கிற மடி இருக்குது, அதுல போய் நான் பால் குடிக்க போறேன் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? அந்த பசுமாட்டுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பார்ப்பா இதுதான் உங்க அம்மா, இதுலதான் பசுல இருந்து பால் வரும், நீ பாரு பசியோடு இருக்க, நீ போய் அந்த அம்மா கிட்ட பாலை குடின்னு யாராவது அந்த பிறந்த கண்ணுக்குட்டிக்கு போய் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையா இல்லையா? ஆனால் அந்த கண்ணுக்குட்டி போய் கரெக்டா பாலை குடிக்குதா இல்லையா? அப்ப இதுதான் வாசனைகள், பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் சனாதன தர்மம் தான் ப்ரூவ் பண்ணும், சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ இங்க நம்ம இந்த வழியில இந்த மாதிரி நம்முடைய வாசனைகள், பதிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அப்ப நம்முடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இதுதான் நம்முடைய சம்ஸ்காரங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து எல்லாமே மனதின் அடிப்படையில நம்முடைய சஞ்சித கர்மாவில சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த சேகரத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்துட்டு வர்றதுதான் பிராரப்த கர்மா. அப்ப அந்த பிராரப்த கர்மாவின் அடிப்படையில நமக்கு இந்த உடம்பு அடைஞ்சு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சனாதன தர்மத்தின் வழியில வர்றவங்க ஏத்துக்கிறோம். அதை நம்ம நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனா இதை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மதங்களும் இதை ஏற்றுக்கொள்ளாத மற்ற விஞ்ஞானிகளும் தான் இதை எதிர்க்கிறார்கள். அப்ப இது சம்பந்தமான பாடத்திட்டங்களை அவர்கள் நடைமுறையில மக்களிடத்திலே கொண்டு வந்து திணிக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்ட மனிதர்களும் அதை உண்மை என்று நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இவ்வளவு கான்ட்ரா இருக்கு, ஒருத்தருக்கு முரண்பாடு இருக்கு. ஏன்னா நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க எனக்கு இப்படி சொல்றீங்க, என்னங்க புதுசா கதை விடுறீங்க அப்படின்னு நம்மளுடைய பாடத்திட்டங்கள் மீது யாருக்கும் உண்மைத்தன்மை புரியாம இருக்கிறதுனால விருப்பு வருதில்லை. ஆனா இங்க நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சஞ்சித கர்மா தான் நம்முடைய காரண தேகம், அதான் பேசல் பாடி, அதுதான் ஆனந்தமய கோஷம். அப்ப இதை வேதாந்தம் பேசும்போது என்ன சொல்லுது, நம்ம இடத்துல 5 உடல்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 உடல்கள் நம்ம இடத்துல இருக்கு. ஆனா நம்ம பொதுவா 3 உடல்கள் சொன்னாலும் இங்க மனம் புத்திங்கிற பரிமாணத்திலையும் பிராணனும் கூட சேர்ந்துதான் இந்த உடம்பெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உடம்பு வந்து இப்போ பௌதிக உடலா மாறுது, பிசிக்கல் பாடியா வருது அப்படின்னா வெறும் பிசிக்கல் பாடி மட்டும் இங்க இருக்கானா? இல்ல, இதுக்குள்ள எல்லா பாடியும் இருக்கு. தூக்குவ பாடி இருக்கு, காரண சரீரம் வந்து நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் பதிவுகள் ஈஸ்வர சித்தமா பதிவாகிட்டு இருக்கு. நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த உடம்புல இருக்கிற மனசுல பதிவாகல, ஈஸ்வர சித்தத்துல பதிவாகுது. அதுதான் கேசல் பாடி, அதுதான் காரண தேகம். ஏன்னா அங்க பதிவாகிறதுனாலதான் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் பிறவிகள் வந்து கொண்டே இருக்கு. அப்ப ஞானிகளும் மகான்களும் ஏன் பிறக்கிறது இல்ல, அவங்களுக்கு மட்டும் எப்படி பிறவி வந்து விடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குத்தான் இங்க நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது இந்த மனதுல நீ வந்து இந்த மனம் அல்ல, இந்த உடல் அல்ல அப்படிங்கிறதுல நீ தெளிவா நின்று உன்னுடைய உண்மை தன்மையை, நீ ஆத்மா உயிர் என்று நீ உன்னை உணர்ந்து கொண்டாயானா அங்க என்ன ஆயிடும், காரண சரீரம் அழிந்து விடும். ஏன்னா
அந்த பேதமை நீங்கிவிடும். இப்ப நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, இந்த உலகம் வேறு அப்படிங்கிற அந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும் இறைவன் தெரிவதில்லை. இறைவன் தெரிய மாட்டான். ஏன்னா அது டுயாலிட்டி. அப்ப அந்த டுயாலிட்டில இந்த மாதிரி மைண்டு வெளியே உலக விவகாரங்களை உண்மை என்று நம்புறதுனாலையும் அதுல இருக்கிற சுகபோகங்களை நோக்கி ஓடுவதனாலையும் நம்முடைய மனமானது என்ன பண்ணுது, நிறைய எண்ணங்கள்ல எழுச்சி பெற்று பல்வேறு விசய சுகங்கள்ல சிக்கி சின்ன பின்னமாகி மீண்டும் மீண்டும் அதையெல்லாம் கொண்டு போய் நம்முடைய காரணத்தை சேகரித்து அந்த சஞ்சித கர்மா மூட்டையை பெருசு பண்ணிக்குது. அப்ப நாம கொஞ்சோண்டு வச்சிருந்த விஷயத்தை அனுபவிக்க இங்க கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே புதிய புதிய விஷயங்களை நம்ம பெருசு பண்றதுனாலதான் கர்மா நமக்கு அழிக்கப்படுவதில்லை. ஆனா நம்முடைய கர்மா அழிக்கப்படணும்னா இங்க நம்ம மனமற்ற நிலைக்கு போகணுங்கிறது என்னன்னா, இங்க மனமே தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற உண்மை நிலைய நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இங்க நானுங்கிற நம்முடைய தனித்துவமான அகங்காரத்தை இழந்து விடுவோம். அந்த அகங்காரம் யாரிடத்துல இழக்கப்படுகிறதோ அவர்கள் தான் மீண்டும் பிறப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய காரண சரீரம் அழிக்கப்பட்டு விடுகிறது. இதுதான் ஆழமான உண்மை. அதாவது யார் ஒருவன் மீண்டும் பிறப்பதில்லை அப்படின்னா, அவனுடைய கேசல் பாடி டெஸ்ட்ராய் ஆகணும். அந்த காரண சரீரம் அழிக்கப்படும். இல்லைன்னா அதுதான் காரணமா இருக்கு. உடம்பு எடுப்பதற்கு காரணமாக அதுதான் இருக்கு. ஏன்னா அதுல இருந்துதான் மனம் கிளம்புது. அதனுடைய சம்ஸ்காரங்களை வாசனைகளை எடுத்துக்கிட்டு அந்த மனம் திருப்பி வெளிப்பட்டு மீண்டும் ஒரு உடலை தேர்ந்தெடுக்குது. அப்ப இங்க உடல் எடுப்பது எது? அந்த காரண சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட நம்முடைய மனசு தான் உடம்பு எடுக்குது. அந்த உடம்பு அதுக்கு தேவையான மாதிரி மனித உடலா, பறவை உடலா, மிருக உடலாங்கிறது அதனுடைய எண்ண பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அதனால இங்க நம்ம பிறப்பு இறப்புங்கிறது இங்க உண்மையில் யாருக்குமே இல்லை. ஏன்னா அந்த உடலும் அழிவதில்லை, உடம்பு வேறு ஒரு பரிமாணத்துக்கு போகுது. உயிரும் அழிவதில்லை, உயிருடைய ஆற்றல் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. ஆன்மா என்று சொல்லுகிறது அதுவாய்தான், அது எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த எல்லையற்ற அந்த பேருணர்வு, பேரறிவு, பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. அப்ப அதனுடைய சக்தி வியாபகம் இங்க இந்த பிரபஞ்சமா விரிஞ்சு இவ்வளவு லீலைகளை பண்ணி கொண்டிருக்கு. அப்ப இவ்வளவு லீலைகளுக்குள்ள யாரு இதையெல்லாம் உணர முடியும்? அதுதான் மனிதன். பகுத்தறிவு பரிமாணத்துல மேல்நிலைக்கு வந்த மனிதன் தான் இது மாதிரி விழித்துக் கொண்ட விவேகத்தை கொண்டு விசாரித்து பார்த்து தன்னுள்ளேயே தான் தன்னை உணர்கின்ற பொழுது இங்கு தனக்கு வேறாக உலகமும் இல்லை, உயிர்களும் இல்லை, இறைவனும் இல்லை, எல்லாம் நானாவே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பேருண்மை வெளிப்பட்டு விட்ட மறு வினாடி அவன் இறைத்தன்மைக்குள்ள போயிடுறான். அவன் தெய்வீக நிலையை அடைந்து விடுகிறான். அதுதான் அந்த வெட்ட வெளித்தன்மை. அப்ப அங்க போனவனுக்கு இங்க உலகம் மறைஞ்சிடும். ஏன்னா உலகம்ங்கிறது இவன் எண்ணத்தினுடைய எழுச்சியினால இங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இப்படிதான் இந்த விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மம் கற்றுக் கொடுக்க பார்க்குது. ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்முடைய எண்ணங்களால எழுந்த மனம் ஆசா பாசங்களை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பிறப்புலையும் உடம்பை எடுக்குதா, அவ்வாறு மனம் ஒவ்வொரு பிறப்புல உடலை எடுக்கிறதுனா அந்த உடம்பு முந்தைய உடம்புல எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பல்வேறு குதர்க்கமான கேள்விகளை கேட்கிறோம். ஆனா இத மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் மகான்களை விட அடிக்கிறாங்க. மணிவாசக பெருமாள் என்ன பாடுறாரு? அருமையான பாடல். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் எம்பெருமானே. மணிவாசக பெருமான் பாடுறாரா இல்லையா? அப்ப எல்லா பிறப்பும் நம்ம உடம்பு எடுத்து எடுத்து வந்தோம். ஆனா எந்த பிறப்புலையும் தெரிந்து கொள்ள முடியாது, நம்மளை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இத்தனை பிறவிகளும் கடந்து வருவதற்கு பரிணாமங்கள் பயன்பட்டாலும் மனித பிறவி ஒன்று மட்டும்தான் விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி உணர்ந்து தன்னுடைய உண்மை தன்மையை நான் அனுபவமாக்க முடியும். அதுதான் என்னுடைய உயிர், என்னுடைய உணர்வு என்று நமக்கு புரிஞ்சுட்டா நம்ம வந்த வேலை முடிஞ்சிடும். அப்போ இங்க முக்கியமா நம்ம அளிக்கப்பட வேண்டிய விஷயம் சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா என்பது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் என்பது காரண சரீரம், காரண தேகம். அப்ப இந்த காரண தேகம் தான் இந்த பரு உடலுக்கும் இந்த மனோ உடலுக்கும் காரணமா இருக்கு. அப்ப ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் பிசிக்கல் பாடிக்கு எது காரணமா இருக்கு? கேசல் பாடி தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த கேசல் பாடியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆஸ்ட்ரல் பாடி கிடைக்காது, பிசிக்கல் பாடியும் கிடைக்காது. அப்ப அந்த கேசல் பாடியை நம்ம எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும்னா அதுக்குத்தான் யோகம், அதுக்குத்தான் ஞானம். அப்ப இந்த யோகமும் ஞானமும் நம்ம நடைமுறையில கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனித பிறவியின் மகத்துவத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பிறவி ஒரு ஆனந்தமயமாக மாறும். வாழும் போதே இந்த உலகத்துல எல்லாவற்றையும் இறைத்தன்மையில பார்க்க முடியும், இருப்பதெல்லாம் இறைவன் என்பது தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை மிக மிக அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததாக மாறிவிடும் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம்.
இப்ப இன்னும் இதனுடைய தொடர்ச்சி போகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படி ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வச்சிட முடியாது. ஏன்னா இது பல விஷயங்களை உள்ளடக்கிய மகான்களுடைய கருத்துக்களை எடுத்து நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். அப்போ ஸ்லோவாக்கியரோட பாடலும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறந்தவங்க மீண்டும் பிறப்பதில்லைன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த சயின்டிஸ்ட் சொல்றதோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. இங்க இறந்தவர் பிறப்பதில்லை அப்படிங்கறது அர்த்தம் வந்து நாம இறந்தவரை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிற அடிப்படையில் அவர் சொல்றாரு. இங்க ஆன்மா இறந்துருச்சு, உயிர் இறந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த உயிர் வேற ஒரு உடம்பு எடுக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. எதுவுமே இங்க வந்து மாற்றத்துக்கு தான் உட்படுதே தவிர இங்க வந்து பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஏனென்றால் இங்கு மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சொல்லி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய வகுப்பில பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.